அந்த நட்சத்திரம் அழகா இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா இதே நட்சத்திரங்களால சில தொல்லைகளும் வரும். சிந்துபாத்துங்கிற மாலுமியோட கதையில இதே மாதிரி சில தொல்லைகளும் நடந்தது. சிந்துபாத்துடைய தோழி சுராயா ஒரு ஜோசியக்காரிய சந்திச்சா பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த ஊர்லயே பிரபலமான ஜோசியக்காரி நான் தான் உனக்கே தெரியும். என்னோட கிறிஸ்டல் பால் பொய் சொன்னதே இல்ல. இதுவும் எதிர்காலத்தை சொல்ல போகுது. ஓ, ஒரு பழமையான நகரம் தெரியுது. அதுல ஒரு பெரிய கோபுரம் உயர்ந்து நிக்குது. சரி, அந்த நகரத்துல நான் என்ன செய்ய போறேங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எந்த ஊர்லயுமே நான் நிரந்தரமா இருந்ததில்ல. அந்த ஊர்ல நான் இருப்பேனா? இருப்பேன், ஆனா ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். விண்வெளியில இருந்து ஒரு பெரிய மலை உங்க நகரத்தை நோக்கி வருது. அது பேரழிவை ஏற்படுத்த போகுது. அது ஒரு மிகப்பெரிய எரிமலை. கூடிய சீக்கிரமே அது உங்க நகரத்தை வந்து அழிக்க போகுது. அந்த எரிமலை உங்க கடல்ல விழுந்து அணைய போகுது. எல்லாரும் அதை பார்த்து அதிர்ந்து போவாங்க. கடல்ல ஏற்பட்ட அதிர்வுனால சீற்றம் ஏற்பட்டு உங்க நகரமே அழிய போகுது. அதை யாராலையும் காப்பாற்ற முடியாத. நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்குமா? இதுல இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? அதுக்கான வழி எதுவுமே இல்ல. சீக்கிரம் இங்க இருந்து போ. எல்லார்கிட்டயும் சொல்லு, போ. ஒரு வழியா இதை எப்படியே இழுத்தாச்சு. சிந்த்பாத், 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 நம்ம உடனே அந்த நகரத்துக்கு போய் ஆகணும். ஹேய் சுராயா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக நீ இவ்வளவு வேகமா ஓடி வர? ஒரு பெரிய ஆபத்து. எப்படியாவது எங்க நகரத்தை காப்பாத்தி ஆகணும். சரி சரி ஹக்கீம், நீ போய் கப்பலை திருப்பு. என்னால ஒரு அடி